ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு லாங் வீடியோ. என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை மிக்ஸி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரா பட்டர்ஃப்ளை ஃபுட் ப்ராசஸர் அந்த மாடல் தான் இது. பட்டர்ஃப்ளைலேயே நிறையா இருக்குது. பேசிக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மிக்ஸி இருக்கும். அது கூட இன்னும் கொஞ்சம் அப்டேட்டில் பார்த்தா அது கூட ஒரு ஜூஸர் வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுகிறது, அதாவது காய் சிறுகிறது, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுறது, மாவு பிசைகிறது, அப்புறம் சாப் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தீபாவளி அப்போ தான் எடுத்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாங் அப்டேட் தான் நான் கொடுக்குறேன். இதோட ரேட் 9550. அது கூட இந்த குக்கர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த குக்கர் வேண்டான்னா நாங்கள் 450 லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த குக்கரை தனியாக வாங்கினா 1000 சம்திங் 1210 அந்த மாதிரி வருது. சரி, நம்ம இது எதுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாகவே வாங்கிட்டோம். நார்மலாக வாங்கினா கொஞ்சம் ஒரு 1000 2000 எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதாங்க. ரொம்ப வேரியேஷன் இல்லை. குக்கரும் ஃப்ரீயாக வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது. நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, சரி ஓகே இது நம்ம நல்லா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் பக்கம் ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு அடியாக இது நல்லா பிரிச்சிட்டோம். இது சும்மா அன்பாக்சிங்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான எப்பவும் போல் இருக்கும்ல, ஸ்மால், மீடியம், அதுக்கப்புறம் பிக் 3 ஜார் கொடுத்துட்டாங்க. அது கூட ஒரு ஜூஸர் வரும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர்றது தான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல், பட்டர்ஃப்ளை எலக்ட்ராவோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஸ்மால் கிரிட் பண்ணுறது. அதாவது ஒரு 2 மிளகு, ஒரு கொஞ்சம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டால் கூட அரைச்சி கொடுத்துரும். அரைச்சிட்டு நம்ம சும்மா டிபன் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மூடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் 2 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சும்மா காய் ஏதாவது கட் பண்ணிட்டு கேரட்லாம் பச்சையாக சாப்பிடும்ல, அப்படியே போட்டு கூட போய்க்கலாம். அதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. இது ஜூஸர். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃபுட் ப்ராசஸ்லேயே எல்லாமே இருக்கும். மாவு பிசையுது, சாப் பண்ணுறது எல்லாமே. அது ஒன்று தாங்க ஹைலைட்டு. அதை அந்த ஒன்றுலேயே எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜூஸர் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட் ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜூஸர், அதாவது ஜூஸ் புளியிறதுக்கு எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஆரஞ்சு, நம்ம அதாவது ஜூஸரில் போட்டிருக்கிறதுலாம் இது நம்ம தனியாக பிழிஞ்சிக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது தாங்க ஃபுட் ப்ராசஸரோட அந்த என்ன சொல்கிறது, லிட்டு, அந்த டப்பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் எல்லாமே பண்ணிக்கணும். காய்கறி கட் பண்ணுறது, மாவு பிசைறதுலாம். அதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி பிளேடு இருக்கும். இப்போ காமிக்கிற பாருங்கள், இது தனி பாக்ஸுங்களா. இப்போ கூட இருக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். நடுவில் இப்படி மாட்டிப்போம். மாட்டினதுக்கப்புறம் தான் இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 6 டைப் ஆஃப் பிளேடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். இது மோர் கடையிறதுக்கு இந்த பிளேட்லாம் பாருங்கள், செட் ஆஃப் பிளேடு இருக்குது. அப்புறம் இது சாப் பண்ணுறதுக்கு அந்த சில்வர் கத்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது சாப் பண்ணுறதுக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது தான் மாவு பிசைறதுக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். இது ஜூஸ் புளியிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அதுதாங்க இது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ நான் நார்மல் மிக்ஸி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட நல்லாவே பேசிகிட்ருக்கேன். நல்லாவே ரொம்பவுமே நல்லா யூஸ் ஆகுது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு இவ்வளோ தெரிஞ்சு நான் பேசுகிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரிலங்க. ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இந்த டிப்ஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.